எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரினர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ எது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் என்னால் எங்கள் ஒரு பிளாட் கூட சேல்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எங்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. சார், என்னால் ஒரு சேல் பண்ண முடியல சார், என்னால் சேல்ஸ் வந்து எனக்கு வரமாட்டேங்குது. நான் சேல்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ எனக்கு வந்து என்னன்னா சேல்ஸ் வந்து வரமாட்டேங்குது. அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் தனிநபர் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க. ஸோ அதனால் ஃபுல் பிரச்சனையும் வந்துட்டு உங்களால் தான் நடக்குதுன்னு கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. சேல்ஸ் இஸ் நாட் ஆல் அபவுட் யூ. நீங்கள் மட்டுமே அதுக்கு காரணம் கிடையாது. நிறைய காரணங்கள் இருக்கு சேல்ஸ் வராததுக்கு. ஆனா இந்த வீடியோல சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா அதை ஓவர் கம் பண்ணி சேல்ஸ் எடுக்கிறதுக்கான வழிகள் பார்க்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க சேல் பண்ற ப்ராப்பர்ட்டி இஸ் தட் சேலபிள். அது விற்கக்கூடிய நிலம் தானா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. சோ இதை பார்க்காமயே நமக்கு சேல்ஸ் வரல நீங்க சொல்லாதீங்க. ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஊருக்கு ரொம்ப வெளியில, அதாவது அந்த வில்லேஜ் பேஸ் பண்ண ப்ராஜெக்டா இருந்தா கூட ரொம்ப அவுட்டர்ல போட்டுருவாங்க. ரோடு வசதி இருக்காது, ரொம்ப எசென்ஷியலான ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணோம், நான் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 months 6 months 9 months ஈவன் இயர் கூட அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டில நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா சேல்ஸ் அப்படின்றது வரல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டுமே கிடையாது. ஸோ நீங்க வித்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி இஸ் தட் ரியலி சேலபிள். அதை வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்களா, விற்க முடியுமா அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஸோ இது ஒரு விஷயம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக என்னன்னா, சார் என்னோட ஆஃபீஸில் நிறைய பேர் அதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தான் சார் சேல்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னா தென் இட்ஸ் ஆல் அபவுட் யூ. அது உங்களை சார்ந்தது. ஏன்னா அதே ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்த வித்துட்டு இருக்கான், எனக்கு மட்டும்தான் சேல் வரமாட்டேங்குது அப்படின்னா அங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களை மட்டும்தான். நீங்கள் என்ன ப்ராப்ளம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் சேல்ஸ் வரமாட்டேங்குது நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இஸ் தட் ரியலி சேலபிள். அந்த இடம் பார்த்தீங்கன்னா வித்தரக்கூடிய இடம் தானா, விற்கக்கூடிய இடம் தானான்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்க. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ரெண்டாவது என்னன்னா, நாம எவ்வளோ கஸ்டமர்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. எனக்கு சேல் வரலன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. எவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்ம ஜென்ரேஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கஸ்டமர் நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லீட்ஸ் எடுத்திருக்கோம், எடுத்த லீடை எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் போய் பார்த்துருக்கோம், அப்பாயின்மெண்ட் வாங்கினதை எவ்வளோ தூரம் நம்ம சைட் விசிட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஸோ சைட் விசிட் வந்ததை எவ்வளோ தூரம் ஃபைனல் க்ளோசிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். எனக்கு சேல்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளெயினாக சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு கீழே இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கஸ்டமர் சார், வாங்கக்கூடிய கஸ்டமர் தான் சார் கூப்பிட்டு போனேன், ஆனாலும் அவங்க வாங்கலை சார் சொல்லுவாங்க. ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேங்க, பிஸ்னஸ் இஸ் அ நம்பர் கேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை விட குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ அதிகமான கஸ்டமர் சைட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் நினைக்கிற சேல்ஸ் வந்து எடுக்க முடியும். கஸ்டமர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டு போங்க. ஸோ ரொம்ப லிமிட்டடாக கூப்பிட்டு போகாதீங்க. சார் நான் வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடுறேன் சார், கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம். அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னா குவாண்டிட்டி அதிகப்படுத்த பாருங்க, நம்பர்ஸ் அதிகப்படுத்த பாருங்க, சைட் விசிட்ஸ் நிறைய வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண பாருங்க. இந்த இடத்தை நீங்க வந்துட்டு கோட்டை விட்டீங்கன்னா சேல்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வராது. ஏன்னா உங்களுக்கு லா ஆஃப் ஆவரேஜ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க லா ஆஃப் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ என்னன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 10:1, அதாவது 10 பேர் ஒரு பொருளை வாங்க வந்தா ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க அப்படின்றது தான் அதோட ஃபேக்டர்ஸ். பட் அது வந்துட்டு நாளடைவில் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஸ்டில் நீங்க இனிஷியல் லெவலில் இந்த பிசினஸ்ல இருக்கீங்க
இருக்கீங்கன்னா 10 கஸ்டமர் ஒரு இடத்துக்கு கூட்டு போனால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு சேலை வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியும். 10 பேர் நான் கூட்டு போயிட்டேன்னா கன்ஃபார்மாக ஒரு சேல் பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்டர்நேஷனலி ப்ரூவன் ஆவரேஜ். ஸோ அதை மீறி நான் கூட்டு போனேன் சார் என்னால் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் உங்களுக்கான சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இஸ் தட் ரியலி செல்லபிள், அந்த இடம் விற்கக்கூடிய இடம் தானா, கண்டிப்பாக அதை வித்துற முடியுமா, அதை நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்களான்னு பாருங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கஸ்டமர் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கஸ்டமர் என்ன பண்ணியிருக்கீங்க, சைட் விசிட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. இந்த 2 ஃபேக்டர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு ஏன் சேல்ஸ் வரல அப்படின்றது. ஸோ உண்மையிலேயே அந்த இடம் விற்கக்கூடிய இடமா இருந்தால் அப்படின்னா உங்களால் என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் ஏதோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒர்க்கோட குவாலிட்டி என்ன, அது எவ்வளோ கஸ்டமர் நீங்கள் கூட்டு போயிருக்கீங்க, இந்த 2 ஃபேக்டர்ஸ் போதும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் உங்கள் மைண்டில் நேரத்துக்கு வந்திருக்கும். பட் the third very very important step என்ன ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக சேல் பண்ணுறதுக்கு கற்று வச்சுருக்கீங்களா, உங்களால் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டியும் நல்லா இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கேன், பட் ஸ்டில் என்னால் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா சேல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். அது யாராவது உங்களுக்கு கோச் பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸஸ் போங்க. ட்ரைனிங் கற்றுக்கோங்க. சேல்ஸ் எப்படி பண்ணுறது, சேல்ஸ் அப்படின்றதுனா என்ன, சேல்ஸ் எப்படி பண்ணுறது, ஒரு கஸ்டமர் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பட் ஏன்னா சேல்ஸ் பண்ண முடியலன்னா சேல்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், அதுக்கான டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட்டு தான் ஆகணும். நான் எதுவுமே போட மாட்டேன் எனக்கு சேல்ஸ் வந்துடணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா சேல்ஸ் வராது. ஸோ தேர்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். சேல் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. நிறைய ஃப்ரீ அவைலபிள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணினா கோச் பண்ணுறாங்க, நிறைய பேர் என்னென்னா கிளாஸஸ் நடத்துகிறாங்க. அங்கெல்லாம் போங்க, அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கும் போது தான் நம்மளால் என்ன பண்ணணும்னா சேல்ஸ் நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, டாப் 4 குவாலிட்டிஸ் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ் பர்சன் சொல்லிட்டு, அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களால் சேல் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ன்றதையும் பாருங்கள். ஸோ தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனா உங்களால் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு ஆனஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். அந்த ஆனஸ்ட்டாக பதில் சொல்கிறது மூலியமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். யாராவது கோச் பண்ணாங்கன்னா போங்க. கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குதா அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. எஸ்பெஷலி இன் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் டீல் பண்ண போகிற ப்ராஜெக்ட் எல்லாமே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸில் இருக்குது. அப்படின்னும் போது ஏற இறங்க பார்ப்பான், வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் நம்மளை என்ன பண்ணுவான்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணுவான். ஸோ அங்கேயே நம்மளோட சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ சேல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். ரெண்டாவது, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ தூரம் கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்கள். மூணாவது, உண்மையிலேயே உங்களுக்கு சேல்ஸ் பண்ண தெரியுமான்னு முதல்ல பாருங்கள். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சூப்பராக சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சேல்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த 3 ஃபேக்டர்ஸ் தெளிவாக தெரிஞ்சா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் நான் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்ப விரும்பல. இந்த 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து யோசிச்சு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வரும். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் விற்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இஸ் தட் சேலபிள், அதை விற்க முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோன்னு பாருங்கள். மூணாவது, நமக்கு இன்னும் எவ்வளோ ட்ரைனிங் தேவைப்படுது, இந்த சேல்ஸ் ஃபீல்டை நான் வந்து சக்ஸஸ் பண்ணால் இன்னும் எவ்வளோ எனக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படுது, இன்னும் நான் எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே கேளுங்க. அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதற்கான ஆட்களை தேடி பிடிங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரைனிங் கோச்சிங் அட்டன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சேல்ஸில் நீங்களும் ஒரு நாள் நம்பர் 1 வர முடியும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம வீடியோ கூட ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பாருங்கள். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கான விஷயத்தை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எது எனக்கு வரும், எது எனக்கு வராது, எங்கே நான் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் நான் கோட்டை விட்டுருக்கேன், லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ரீஒர்க் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலுமே இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், சேல்ஸில், அதர் பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.